அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள். இந்த காணொளியில் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா, நம்ம இன்னைக்கு தென் தமிழகம் முழுக்க மழை அதிகமாக பெஞ்சு, அதாவது வரலாறு காணாத அளவுக்கு பெய்து வெள்ளம் புகுந்து ஊருக்குள்ளார, கிராமங்களுக்குள்ளார, மாவட்டம், நகராட்சி, மாநகராட்சி இந்த மாதிரி பல பகுதிக்குள்ளார வெள்ளம் புகுந்து மக்களை பெரும் சிரமத்துக்குள்ளார ஆட்படுத்தி இருக்கிறது தான். ஆனால் நம்ம இந்த பேரிடர்களை நம்ம தவிர்க்க முடியாது. முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலாம். அது நம்ம தமிழ்நாடு மாநில அரசு எடுக்க தவறிடுச்சு. ஆனால் எதிர்காலத்தில் இது மாதிரியான ஒரு பேரிடர் வருதுன்னா அதிலிருந்து மக்களை எப்படி துரிதமாக காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நானும் என்னுடைய குழுவும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்ததில் ஒரு சில புதிய தகவல்கள் ஒரு உதித்தது. அதை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த காணொளி. அது என்னென்னு பார்த்துட்டோம்னா, நம்ம பொதுவாக பேரிடர் இந்த வெள்ளம், அதுக்கப்புறம் பெரிய அளவிலான மழை, அதனால் ஏற்படுற வெள்ளம், இல்லைன்னா ஏரி, ஆறு, குளம், கொட்டை இது மாதிரி இது உடஞ்சிருச்சு, கண்மாய் இதெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா ஊருக்குள்ளார, கிராமத்துக்குள்ளார, இல்லை ஒரு மாவட்டத்துக்குள்ளார, ஒரு டவுனுக்குள்ளேயோ, இல்லை ஒரு நகராட்சிலையோ, இல்லை மாநகராட்சிலையோ எங்கேயா இருந்தாலும் தண்ணி புகுந்தது அப்படின்னா அந்த ஒரு கணத்தில், அந்த குறுகிய காலத்தில் எப்படி மக்களை சீக்கிரமாக மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை பற்றினது தான். அந்த தகவலில் நாங்கள் ஆலோசனை பண்ண வரைக்கும் பார்த்துட்டோம்னா, இப்போ ஹெலிகாப்டர் மூலமாக காப்பாற்றுறாங்கன்னா, அந்த ஹெலிகாப்டர் மூலமாக கயிறு இது பண்ணி ஒவ்வொருத்தராக அவங்க காப்பாற்றி அந்த இதில் இருந்து ஒரு பேரிடர் சூழ்நிலையில் இருந்து அவங்கள முழுமையாக நிறைய பேர்த்த காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. அதே சமயம் இப்போ வெள்ளம் புகுந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து, தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிலப்பகுதிக்கு வர்றதுக்கு தான் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே. ஏன்னா அங்கே தங்கியிருக்கிற மாட்டியிருக்கிற ஆட்கள், மக்கள் தப்பிச்சு வந்தாவே போதும். மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிற பொருட்கள், இல்லை சொத்துக்கள் எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான பேரிடர் காலங்களில் அனைவரும் உணரக்கூடிய ஒரு விஷயம். அதன்படி பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு ஹெலிகாப்டர்னால எவ்வளவு பளு தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதை பார்க்கும்போது இப்போ ஒவ்வொருத்தராக நம்ம அந்த கயிற்றுல இது பண்ணி நம்ம தூக்கிட்டு வர்றதுக்கு பதிலாக இந்த ஒரு புறா குண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் இந்த ஒரு ஒரு வடிவத்தில் இப்படி இறங்கி ஒரு இது மாதிரி இருக்கும். அந்த மேல் முனை நம்ம கைப்பிடிச்சி தூக்குற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும். அந்த முனையில் நம்ம கயிறு கட்டி அந்த புறாவினுடைய கூண்டை கட்டி நம்ம தொங்க விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை கையில் கூட பிடிச்சி தூக்கிட்டு வரலாம். ஏன்னா அந்த கூண்டு மாதிரியான ஒரு அமைப்பை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு முதல் தீர்வாக இதை சொல்ல வரேன். அதாவது ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு அந்த மாதிரியான ஒரு கூண்டு அமைப்பு ஏற்படுத்தி அந்த ஹெலிகாப்டரில் இருந்து நம்ம அதை தொங்க விடுற கயிற்றுல அதை கட்டி அது என்ன பண்ணணும்னா, அதுக்குள்ளே மக்கள் நிறைய பேர் நின்றுக்கிற மாதிரியோ, இல்லை இந்த நம்ம தீம் பார்க்லாம் நிறையா பார்த்துருப்போம், வீகாலேண்டு, கிஷ்கிந்தா இதுன்னு. அதில் இந்த ராட்டனம் இதில் நம்ம போகும்போது அந்த ஒரு கைப்பிடி நம்மளுடைய கையை இப்படி பிடிச்சிக்கும். நம்ம எப்படி சுற்றினாலும் திரும்பினாலும் நம்ம கீழே விழமாட்டோம். அப்போ என்ன ஆகுனா, நம்ம அந்த ராட்டினத்தில் சுற்றிட்டு பல விளையாட்டுகளில் இது பண்ணிட்டு நம்ம இறங்குற வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை அந்த கூண்டுக்குள்ளார ஏற்படுத்தி எல்லாத்தையும் அதில் உட்கார வச்சு அதில் லாக் பண்ண வச்சு அதை நம்ம தூக்கிட்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக நடைமுறையில் சிக்கல்கள் நிறைய வரும். என்னென்னா, அதனுடைய பளு எவ்வளோ இருக்கும், ஹெலிகாப்டர்னால எவ்வளவு தூக்க முடியும், அதுவும் இல்லாமல் எவ்வளோ அதில் மக்கள் ஏற முடியும் அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது குறித்து நம்ம மாநில அரசாங்கமோ இல்லை மத்திய அரசோ நல்லா தீவிரமாக ஆய்வு செய்யணும். ஏன்னா இதில் இந்த யோசனைகள் என்னுடைய பார்த்துட்டோம்னா ஒரு விதை மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு விதையோ இல்லை ஒரு அடிப்படை தளமோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை பயன்படுத்தி நாம் எதிர்காலத்தில்
பேரிடர் நெருக்கடியிலிருந்து, பேரிடர் சூழ்நிலையிலிருந்து மக்களை காப்பாத்துறதுக்கான ஒரு புதிய தொழில்நுட்பம் கண்டிப்பாக நம்ம நாட்டை, நம்ம இந்திய நாட்டை திரும்பி பார்க்க வைக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஒரு காப்பாற்றும் முறையும் நாம மட்டும் வச்சுக்க போறதில்ல. மற்ற நாடுகள்ல பேரிடர் வந்தாலோ, இல்ல பேரிடர் வரப்போறதுக்கு முன்னாடி ஒரு ரெட் அலர்ட் குடுத்தாங்கன்னாவோ, முன்கூட்டியே நம்ம இந்த உபகரணங்கள சம்மந்தப்பட்ட இடத்துக்கு, தேவைப்படுகின்ற இடத்துக்கு கொண்டு சென்று, அங்க நம்ப பயன்படுத்தி மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு பெரிதளவுல பயன்படுத்த முடியும். கடந்த வருடம் நம்ம பார்த்தோம். பாகிஸ்தான்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ நம்ம தென் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பாகிஸ்தானில் என்ன நடந்தாலும் அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்குது. தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அதே போல் பாகிஸ்தான்லேயும் நடக்குது. அதுக்கு காரணம் ரெண்டோடைய அந்த கரையோரங்களுமே அரபிக்க கடலை நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ இது நம்ம சாதாரணமாக விட முடியாது. ஏன்னா கடலோரமாக இருக்கிற நாடுகள் இல்லை தீவுகள், அங்கே ஏற்படுற இது மாதிரியான வெள்ளப்பெருக்கு அதுலேருந்து மக்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம ஒவ்வொரு நாட்டுக்குமே. ஏன்னா நம்ம உலக ஜனநாயக கட்டமைப்பு வந்ததுக்கப்புறம் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடைய ஒற்றுமையும் தான் நம்ம மேம்படுத்த வேண்டியதாக இருக்குது. இத்தனை காலம் அதை தான் மேம்படுத்திட்டு வந்திருக்கோம். அதில் சில தொழில்நுட்பங்கள்லாம் இன்னும் மேம்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நான் கல்லூரி படித்த காலத்தில் கேரளாவுக்கு போயிருந்தபோது அந்த போட்டிங் அப்படின்னு சொல்கிற இதுக்கு கடற்கரை கடலை சுற்றி பார்க்குற இதுக்கு போயிருந்தோம். அப்போ அந்த மாதிரியான படகுகள் எந்த மாதிரியான நுட்பத்தில் இருக்குது, அந்த மாதிரியான படகுகளை எப்படி நம்ம பேரிடர் காலத்தில் மக்களை காப்பாற்ற பயன்படுத்தலாம். இப்போ சாதாரணமாக ஒரு படகுல ஒரு 50 பேர் ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம படகையும் ஒரு சமமான நிலையில் நின்று அதுக்கு நிலப்பகுதிக்கு கொண்டு வர வரைக்கும் அதனுடைய உதவி நமக்கு தேவை. இன்னொன்று அதுக்கு கவுந்துடக்கூடாது, எந்த பாதிப்பும் ஆயிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அது கட்டமைப்பு இருக்கணும். படகுகள் கண்டிப்பாக நிறைய அளவில் தேவை. இது ரொம்ப மிக 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 முக்கியமான ஒன்று. படகுகள் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற பேரிடர் காலங்களில் மக்களை காப்பாற்றுறது மிக 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 சிரமம். அதனால் அந்த பேரிடர் காலத்தில் பயன்படுத்துறதுக்கான படகுகளை எப்படி நாம் ஒரு தரமான ஒரு உயர்ந்த தரத்தில் நம்ம தயார் பண்ண முடியும். அந்த படகுகள் இங்கே மட்டும் நம்ம பயன்படுத்தாமல் ஒரு இடத்துல உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளில் எந்த ஒரு மாநிலமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஊர் பகுதியாக இருக்கட்டும், இல்லை கிராம பகுதியாக இருக்கட்டும், அங்கே வெள்ளப்பெருக்கு இல்லை வெள்ளம் வரப்போகுது, மழை வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ரெட் அலர்ட் வருதோ, இந்த ரெட் அலர்ட்டை கொடுத்த உடனே கண்டிப்பாக எல்லா நாடுகளுக்கும் அந்த செய்தி போகணும். செய்தி இப்போ போயிடுச்சுன்னா, ஏன்னா இந்த வானிலை அறிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா நாடுகள்லேயும் நம்ம இந்தியாவில் எப்படி முதல்ல சேட்டலைட் டிவி அறிமுகப்படுத்தினாங்களோ, அது மாதிரி இந்த சேட்டலைட் டிவி நடைமுறைக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை ரெட் அலர்ட் பற்றின விஷயங்களில் எல்லாருக்கும் தெரியும்படி நம்ம செய்தி மூலமாக கொடுக்கறதுல கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்தணும். அப்படி மேம்படுத்தி எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டோம்னா, யார்கிட்டலாம் எந்தெந்த நாடுகளில் ஒரு பாதுகாப்புக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு பயன்பாடு இல்லாமல் படகுகளோ இல்லை வேறு ஏதாவது உபகரணங்களோ இருக்குதோ, அது கண்டிப்பாக தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து அங்கே எப்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு காப்பாற்றுறதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அங்கே எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, அங்கே எவ்வளோ மக்கள் தொகை பகுதியில் இருக்குது, அவங்கள ஒரு படகு மூலமாக கொண்டு வந்தோம்னா எத்தனை முறை சென்று நம்ம ஒரு பாதுகாப்பாக அழைச்சிட்டு வந்து முகாமில் தங்க வைக்கலாம். இன்னொன்று, பேருந்துகள் பயன்படுத்த முடியுமா, இல்லை ரயில்கள் பயன்படுத்த முடியுமா, அல்லது ஹெலிகாப்டர் பயன்படுத்த முடியுமா, அல்லது படகுகளோ இல்லாட்டி கப்பல்களோ எதுனாலும் பயன்படுத்த முடிகிற சூழ்நிலையை அங்கே ஆய்வு செஞ்சு முன்கூட்டியே கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கணும். அடிக்கடி மழை வெள்ளம் ஏற்படுற இடங்கள்ல இதை நம்ம ரொம்பவே ஆய்வு செய்யணும். ஏன்னா இது வரைக்கும் ஆய்வு செஞ்சதில் பார்த்துட்டோம்னா எந்த தொழில்நுட்ப மேம்பாடும் ஏற்படல. இப்போ என்னென்னா, ஒரு இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளார மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு சின்ன படகு எடுத்துகிட்டு போயிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா
ஒவ்வொருத்தரை வந்து மீட்டுட்டு வராங்க. கண்டிப்பாக அது எப்படின்னா நேரம் நிறைய எடுத்துக்குது. குறுகிய நேரம் நம்ம அதை வந்து குறைக்கிற மாதிரி பார்க்கணும். இன்னொன்று, மக்கள் நிறைய பேர்த்த ஒரே நேரத்தில் மீட்டெடுத்து பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கணும். மனிதனுடைய உயிர் இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் முக்கியமாக போயிடுச்சு. ஏன்னா இப்படியும் இப்போ இந்த இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்க நம்ம தென் தமிழகத்தை நம்ம ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு பிற்காலத்தில் இந்த மாதிரியான தவறுகள் ஏற்படாமல் நாம் தான் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு முறைகளை மேம்படுத்தணும். அதுவும் அதிநவீன தொழில்நுட்பத்தில் வச்சுருக்கணும். அந்த வச்சிருக்கிறதுல நான் சொன்ன அந்த ஹெலிகாப்டரு, அதுக்கப்புறம் படகு, இதை மேம்படுத்துகிற முறை ஒன்று இருக்குது. இன்னொரு திட்டம் என்னன்னா, அந்த ஒரு இப்போ மீன்கள் பிடிக்கிறதுக்கு எப்படி வந்து என்ன சொல்கிறதுன்னா, இந்த வலையை வீசி அந்த வலைக்குள்ள எப்படி நிறைய மீன்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கோ, அது மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறைய மக்கள் மாட்டிக்கிட்டாங்க, தண்ணிக்குள்ளார இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்கள வலை வீசி இது பண்ணுற மாதிரியான முறைகளை நம்ம மேம்படுத்தி கொண்டு வரணும். இல்லையா, நம்ம ஹெலிகாப்டர்லேயே நான் சொன்ன மாதிரியான இந்த புறா கூண்டு ஒரு முறையை பயன்படுத்தி அதில் மனிதர்களை நிற்க வச்சோ இல்லை அதில் உட்கார வச்சோ அதை ஹெலிகாப்டரை தூக்கிட்டு முகாம் பகுதிக்கோ இல்லை நிலப்பகுதிக்கோ தூக்கிட்டு கொண்டாந்து வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கடந்த முறை நடந்த மாதிரி உணவு பொட்டலங்களை வந்து கண்டபடி வந்து ஹெலிகாப்டரில் இருந்து வீசக்கூடாது. வீசுகிற மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாது. மக்களை ஒரு நிதானமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அங்கே வச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்துறது. இன்னொன்று கழிப்பறை, அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் அங்கே தற்காலிகமாக பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் கொண்டு வர்றது. இன்னொன்று, அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய ஒரு நிலைமை எப்படி இருக்குது, இதெல்லாம் சோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு உணவு கொடுத்து தூங்க வச்சு நல்லா ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை கொண்டு வரணும். நாம் அந்த ஒரு வெள்ளத்துக்கு நடுவுலையோ இல்லை ஒரு பூகம்பம் வந்துச்சுனாவோ அந்த இதுக்கு மத்தியில் எப்படி மக்கள்லாம் அங்கேருந்து மீட்டெடுத்து கொண்டு வர்றது, எப்படியும் ஒரு அலர்ட் வருதுன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த அலர்ட் வந்ததுக்கும் அந்த பேரிடர், அந்த இயற்கை பேரிடர் நடக்க போகிறதுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட அளவு நேரமாவது இருக்கும். அந்த குறிப்பிட்ட அளவு நேரத்தில் என்னென்ன வாகனங்களை என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசாங்க தரப்பில் தான் ஆழமாக ஆய்வு செய்யணும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடைமுறையில் இருக்கிற சில வாகனங்களுடைய பயன்பாட்டுடைய அடிப்படையில் இந்த ஒரு யோசனையை சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏதாவது யோசனை வந்ததுன்னா கண்டிப்பாக நான் இந்த காணொலிகள் மூலமாக தெரியப்படுத்துவேன். நீங்கள் மக்களும் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது அதாவது யோசனைகள், புதிய சிந்தனைகள், புதிய படைப்புகள் தெரிஞ்சதுன்னா, உங்களுடைய சிந்தனையில் தோன்றுச்சுன்னா உங்களுடைய மொபைல் எடுத்து ஃபேஸ்புக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு பூட்டி வச்சுக்கிறதுனால தான் பல பேருக்கு தெரியாமல் போயிடுது. பிற்காலத்தில் கஷ்டப்பட போகிறது இல்லை சேர்ந்து கஷ்டப்படுறோம். அந்த ஒரு ஒரு ஏதாவது கூட்டமைப்பு, ஒரு ஒத்துமை அப்படிங்கிறது நமக்குள்ளே குறைஞ்சி போயிடுச்சு. அது ஏன் குறைஞ்சி போச்சுன்னா, அது பல போட்டிகள் நமக்குள்ள பொறாமைகளை ஏற்படுத்தி போட்டி பொறாமை ஆகி அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இடைவெளி விட்டு, அது எந்த விஷயத்துலன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவங்க வாழணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு அடிப்படை குணத்தில் இருந்து நம்மெல்லாம் விலகி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பல பேர் சிக்கல்கள்லையும் கவலைகள்லையும் கஷ்டங்கள்லையும் துயரங்கள்லையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம். அந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு இது வரைக்கும் வந்த காரணங்களை நம்ம தூக்கி போடலாம். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நமக்கு என்ன யோசனை தோணுது, அது எப்படி செயல்படுத்தலாம். கண்டிப்பாக இதில் நான் சொல்கிறத விட அதாவது நான் அதில் அந்த வெள்ள பெருக்கெலாம் மாட்டல, அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல நான் இல்லை. அதனால் நான் என்னுடைய கண்ணோட்டத்தை நான் வெளியிலேருந்து பார்த்து சொல்கிறேன். இது மாதிரி அந்த வெள்ளப்பெருக்கில் மாட்டினவங்க எப்படி அந்த இடத்துல கண்டிப்பாக பேசிக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ இந்த இடத்துல ஒரு போட் இருந்ததுன்னா, ஒரு மோட்டர் போட்டிருந்ததுன்னா
நம்ம ஏறி உட்காந்தோம்னா எனக்கு மோட்டர் போட்டு ஓட்ட தெரியும்பா, நான் அதை இயக்கணும்னா அதை ஒரு 10 பேர் 15 பேர்த்தையாவது வச்சு ஓட்டிட்டு போயிடுவோம்ப்பா, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ தான், ஒரு 5 கிலோமீட்டர் தான்ப்பா, அதுக்கு எவ்வளோப்பா பெட்ரோல் ஆக போகுது, எவ்வளோப்பா செலவு போகும், அப்படி இப்படின்னு வந்து தங்களோட மனக்குமுறல் அப்போ தான் என்ன ஆகும்னா, இந்த மாதிரியான ஆபத்து வரும்போது தான் மனக்குமுறல்ல அந்த தீர்வுகள் வரும். மனசு அப்படியே ஒரு எக்ஸைட் ஆகி கிளர்ச்சி அடைஞ்சு அப்படியே அந்த ஒரு ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு என்னென்ன தீர்வுகள்லாம் இருக்குமோ அத்தனையும் அவங்களுடைய சிந்தனையில் வரும். அப்போ அவங்கள பிடிச்சி கொஞ்சம் இருப்பேன், அவங்க கூட சரிசமமாக உக்காந்து அவங்கள நல்லா சாப்பிட வச்சு, இப்போ இவங்க ஆண்களாக இருந்தால் அண்ணே எங்கண்ணே போய் மாட்டினீங்க, எப்படிண்ணே இருந்தது, அங்கேருந்து எப்படிண்ணே தப்பிச்சு வந்தீங்க, என்னென்ன மாதிரிலாம் வந்து பண்ணுனாங்க, என்ன மாதிரி வந்து இன்னும் பண்ணுனா வந்து நிறைய பேர்த்த காப்பாற்றலாம், இப்படி கொஞ்சம் போட்டு கொடுத்து நம்ம அவங்ககிட்ட பேசி வாங்கணும். அப்படி பேசி வாங்கினோம்னா தான் நம்ம தீர்வுகள் நிறையா உருவாக்க முடியும். தீர்வுகள் நிறையா உருவாக்கி அந்த தீர்வுகளில் இருந்து ஆய்வுகளை உட்படுத்தினா தான், அந்த தீர்வுகள் எல்லாத்தையும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தினா தான் ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு வந்து கிடைக்கும். இது யார் வந்து பெரும்பாலும் ரொம்ப துல்லியமாக ரொம்ப சரியாக பண்ண முடியும்னு பார்த்துட்டோம்னா ஊடகவியலாளர்களால் மட்டும்தான் சரியாக பண்ண முடியும். அதில் குறிப்பாக நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு ஊடகவியலாளர்கள் எவ்வளவு ஆழமாக அவங்களால ஆய்வு செய்ய முடியும், மக்களுடைய மனசை அதை தோண்டி துருவி அந்த விஷயங்களை எடுக்க முடியுமோ அதுக்கான பக்குவத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் எந்த அது எதனுடைய ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு போகணுமோ அதுக்கு இன்னும் அவங்க வழி தெரியாமல் திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் கஷ்டத்தை மட்டும் படம் பிடிச்சி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தீர்வுகளை எடுக்க மாட்டேங்கிறாங்க, அது பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது பேசினாலும் எது பண்ணாலும் ஊடகத்தில் இருக்கிறவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னா, கண்ணு கெட்டு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து முற்றிலும் தவறு. அந்த தவறை நம்ம அந்த பிழையை நம்ம தான் சரி செஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் எங்கே வெள்ளப்பெருக்கு, ஏன்னா நம்ம இந்தியா பற்றி நான் என்னுடைய முகநூலில் சொல்லியிருக்கிற விஷயம் இது ஒன்று தான். ஆறுகள், குளங்கள், ஏரிகள், அதாவது இதுன்னு நிறையா நீர்நிலைகள் இருந்த பூமி. இங்கே நம்ம என்னதான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு வீடுகள் கட்டடங்களை எழுப்பியிருந்தாலும் முன்பு இருக்கக்கூடிய அந்த அடிமட்ட பகுதியெல்லாம் நான் அதனுடைய வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்கோம். திரும்ப திரும்ப அந்த பேரிடர் வந்திருக்கும். ஆனால் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ அல்லது 100 வருஷமோ 200 வருஷமோ அந்த வருடங்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட மக்களினுடைய அளவை ஒப்பிடும்போது இப்போ பாதிக்கப்படுற மக்களினுடைய அளவை பெரிய அளவில் தொழில்நுட்பங்கள் மூலமாக குறைச்சிருக்கோம். அதை நாம் பாராட்டலாம், அது கண்டிப்பாக கொண்டாடணும். கண்டிப்பாக நம்ம ஊடகங்களை பாராட்டணும். இன்னும் அந்த காவல்துறை, மருத்துவத்துறை, இவங்கன்னா வந்து எந்த அளவுக்கு பணி புரிஞ்சுருக்காங்க, செயலாற்றிருக்காங்க, தங்களுடைய சேவை பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா பாராட்டலைன்னா இந்த இந்த அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்புத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஏன்னா இது இன்னும் மேம்படுத்தணும். இது இன்னும் மேம்படுத்துறதில்ல. நான் சொன்ன அந்த ஊடகத்துறை பண்ண வேண்டிய பங்கு தான் நிறைய இருக்குது. போயிட்டு ஏன்னா எவ்வளோ மக்கள் மலைக்கு மத்திய காட்டுக்கு மத்தியில் மாட்டியிருந்திருப்பாங்க. அவங்கள மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்க சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டது எவ்வளவு கால இடைவெளியில் கஷ்டப்பட்டாங்க, ரயிலில் மாட்டி இருக்கும்போது எவ்வளோ கால இடைவெளியில் மாட்டி கஷ்டப்பட்டாங்க, அதுவே வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது எவ்வளோ இடைவெளி காலத்தில் மாட்டி கஷ்டப்பட்டாங்க. இன்னொன்று தண்ணியில் நீச்சல் அடித்தோ இல்லை எங்கேயாவது ஏதாவது கம்பத்தை பிடிச்சோ கட்டையை பிடிச்சோ மரத்தை பிடிச்சோ வந்தவங்கெல்லாம் எவ்வளவு கால இடைவெளியில் மாட்டினாங்க, எப்படி தண்ணி வந்து முதல்ல அவங்கள வந்து தாக்குச்சு, மழை எப்படி எந்த இடத்துல ஆரம்பமாச்சு. ஏன்னா இது வரைக்கும் வரலாறு காணாத மழை தான் இப்போ பதிவாக இருக்குது. 95 சென்டிமீட்டருங்கிறது உலக வரலாறுலேயே வாய்ப்பே இல்லாத மழையினுடைய அளவு. அது நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்துட்டு போச்சு. தொழில்நுட்பத்தை இன்னும் வளர்த்திக்கோங்க அப்படிங்கிறது தான். தொழில்நுட்பத்தை இன்னும் மேம்படுத்திக்கிங்கன்னா என்னுடைய தாக்கத்தில் வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இந்த மழை வெள்ளம், அப்புறம் வெள்ளப்பெருக்கு, பூகம்பம், இன்னும் சொல்ல எரிமலையோனுடைய இது நம்ம நம்ம இதெல்லாம் நாட்டில் எந்த பாதிப்பு ஏற்படுத்தினது இல்லை. வேறு என்ன பார்த்துட்டோம்னா வேற என்ன கோடை, வெயில் காலம்,
வெயில் காலத்தினுடைய தாக்கம் அடுத்தது வரப்போகுது. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் வரணும். அது வேறு நிறைய அளவில் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் இது வரைக்கும் நம்ம அடைஞ்சிருக்கிற முன்னேற்றம் அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தாக்கத்தினுடைய அடிப்படையை வச்சு நாம் வளர்த்த தொழில்நுட்பம் தான். அந்த தொழில்நுட்பத்தை நாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தளத்தை ஒரு அடிப்படை காரணங்களை வச்சு அதை இன்னும் நம்ம முன்னேற்ற போகிறோம். அதில் எதில் முன்னேற்றம்னா இந்த வாகனங்கள், அதாவது பேரிடர் காலங்கள் ரெட் அலர்ட் வந்த உடனே நம்ம எப்படி எப்படிலாம் முன்னேற்பாடுகளை செஞ்சு எப்படி மக்களை முன்கூட்டியே காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அது பண்ணினோம்னா இன்னும் சீரும் சிறப்பும் செம்மையுமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம மக்களை காப்பாற்றினாலும் மக்கள்லேயும் பல வகைகள் இருக்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்காங்க, முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்படி பல வகை இருக்கிறாங்க. ஒவ்வொரு தரப்பினரையும் நம்ம காப்பாற்றும் போது அவங்கள இப்போ குழந்தைகள்னா ஒரு 100 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல் எடை ஒரு அளவில் இருக்கும். அப்போ ஒரு 100 குழந்தைகளை ஒரே நேரத்தில் நம்மளால் காப்பாற்ற முடியுங்கிறது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. அப்போ நம்ம குழந்தைங்கள எவ்வளோ சீக்கிரமாக நம்ம காப்பாற்றி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வர முடியுமோ அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கலாம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பு முறைகளோட தான் ஒரு படகையோ இல்லை வேற ஏதாவது ஒரு இப்போ ஹெலிகாப்டரையோ நம்ம இது பண்ணி ஆகணும். அப்போ நம்ம வெள்ள அபாயம் வரத்துக்கு முன்னாடி வெள்ள அபாய எச்சரிக்கையை வந்தது உடனே நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கர்ப்பிணி பெண்கள் பிறந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது அந்த குழந்தைய நம்ம மற்ற குழந்தைங்களோட சேர்த்து நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம தாயோட கொண்டு வரணும்னா அது எந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்தணும், இந்த மாதிரி பல தகவல்களை இன்னும் ஆய்வு செய்யணும். நம்ம பேரிடர் காலத்தை இன்னும் ஒரு திறமையான ஒரு அறிவு மூலமாக தான் கையாளணும். இன்னும் இது சம்மந்தமாக என்னுடைய தரப்பில் என்னென்ன ஒரு ஆய்வுகளை மேற்கொள்கிறேன், அதனுடைய தகவல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களை அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய என்னுடைய இந்த காணொலி பார்க்கும்போது பலருக்கு உங்களுடைய மனசில் நிறையா புதிய படைப்புகள், ஒரு புதிய சிந்தனைகள் ஏற்படலாம். அந்த சிந்தனைகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை நாம் தான் மேம்படுத்தணும், நம்ம மேம்படுத்தலாம். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலி என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த எல்லா காணொலியுமே என்னுடைய பயனுள்ளதாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு எதுவுமே நடக்காது, நம்ம எதுவுமே தாக்காது, நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு நான் கொடுக்குற காணொலிகள் கண்டிப்பாக ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அது நான் மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நல்ல விஷயங்கள் தான் என்னுடைய காணொலியில் சொல்கிறேன். அதனால் நான் நம்பிக்கையோட சப்ஸ்கிரைபராக ஆகுங்க. கண்டிப்பாக உங்களை அடுத்த காணொலியை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.